செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். டான்செட் சீட்டா தேர்வு முடிவுகள் வெளியீடு. அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. முதுநிலை படிப்புகளுக்கான டான்செட் மற்றும் சீட்டா நுழைவுத் தேர்வு முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tancet.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். புதிதாக 13 ஆரம்ப பள்ளிகள். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தொலைதூர கிராமங்கள், மலைப்பகுதிகள் மற்றும் புதிய குடியேற்ற பகுதிகளில் புதிதாக 13 ஆரம்ப பள்ளிகள் தொடங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு எப்போது? தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 3921 காலி பணியிடங்கள், 79 பின்னடைவு காலி பணியிடங்கள் என 4000 உதவி பேராசிரியர் பணி நியமனங்களுக்கு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்டது. இந்த தேர்வு முடிவு வெளியான பிறகு 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை கொள்கை விதியாக தெரிவித்துள்ளன. 3120 ஆசிரியர்கள் விரைவில் நியமனம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். புதிதாக 1915 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 1205 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். புதிதாக 13 ஆரம்ப பள்ளிகள். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தொலைதூர கிராமங்கள், மலைப்பகுதிகள் மற்றும் புதிய குடியேற்ற பகுதிகளில் புதிதாக 13 ஆரம்ப பள்ளிகள் தொடங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 3120 ஆசிரியர்கள் விரைவில் நியமனம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். புதிதாக 1915 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 1205 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தந்த நம்பிக்கை. அரசு ஊழியர்களோ அல்லது ஆசிரியர்களை பற்றி பேசினால் பெற்ற பிள்ளையை தூக்கி கொஞ்சம் பொழுது நெஞ்சில் எட்டி உதைத்தால் தூக்கி போட்டு விடுவ மாட்டோம். நம் பிள்ளையை நாம் தான் அரவணைத்துக் கொள்வோம். பல நேரங்களில் அவர்கள் விமர்சனம் செய்தாலும் சரி, எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய அரசு ஊழியர்களுக்கும் நாங்கள் செய்யாமல் வேறு யாரு செய்ய போகிறார்கள்? இந்த நம்பிக்கை இன்றைக்கும் அவர்களுக்கு இருக்கிறது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உருக்கமான பேச்சை தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.